ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக அண்ட் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக ஒரு சூப்பரான டொமேட்டோ ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வெறும் 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்காவது சமைக்கிறதுக்கே டைம் இல்லை ரொம்ப சீக்கிரம் சமைக்கணும் அப்படிங்கும்போது இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து அதை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலையை வச்சிடலாம். இப்போ இது சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த உளுத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை இந்த எண்ணெயிலே வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த வெங்காயமும் பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இது கண்ணாடி பதம் வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு கூடுமான வரல நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த தக்காளி குயிக்காக வதங்கும். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த உப்பு எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுடலாம். இதோட தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 காஞ்ச மிளகாயை எடுத்து வச்சிருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ நான் 2 மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3-4 வரமிளகாய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இந்த தண்ணியோட நம்ம சட்னி எடுத்து அரைச்சோம் அப்படின்னா சட்னி ரொம்ப தண்ணியாயிடும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா சுண்ட விட்டு அதுக்கப்புறமா அதை அரைக்கணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சி இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இங்கே இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ இந்த சட்னி மேலே கடுகு அண்ட் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தக்காளி சட்னி சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சட்னி இட்லி, தோசை, ஏன் சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இட்லிக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருந்தேன். இந்த இட்லி அண்ட் இந்த சட்னி செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு இது ரெண்டுக்குமே ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. 10 நிமிஷத்தில் சட்டு போட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு சமைக்க டைமே இல்லை அப்படிலாம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்குது, சமைக்க முடியல அப்படின்ற டைம்லாம் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே டைமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை குயிக்காக ஈஸியாக சமைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.